வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேம் அதான் திருமந்திரம். திருமந்திரத்தில் சொல்லாதது ஒன்றுமில்லை. நம்ம மோட்சம் அடைகிறதுக்கு, இறைவனடி சேர்வதற்கு, அதுக்கும் மேலே ஒரு படி போய் ஒளிதேகம் அடைந்து கோடியில் 1-2 பேருக்கு தான் இது வாக்கியம். மற்றவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறது உறுதி. இதில் சந்தேகமே இல்லை. இறைவனை எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும். காரணம் இந்த பிறவை சூழலிருந்து வெளியில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆதலால் இறைவன் யாருக்கும் எட்டாக்கனியாக இருக்குது. நான் சொல்வது எல்லாமே பாடல்கள், திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். எனது புரிதலில் நான் சொல்லிகிட்ருக்கிறேன், உணர்ந்தது. ஸோ திருமந்திரம் டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் நம்மளுக்கு அதனுடைய அர்த்தங்கள் மாறிக்கொண்டேவும் இறைவனடி கொண்டு போய் சேர்க்கும். இது வேதத்திலையும் ஆகமத்திலையும் விளங்காத பொருள். இது மெய்ப்பொருள். வேதத்திலையும் ஆகமத்திலையும் விளங்காதவன் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன். இதுக்கு அதான் போன வீடியோவில் போட்டிருந்தோம், சைவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இவர் சொல்கிறது சைவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இதில் மெயினாக தியானம். ஒரு பொழுது உண்ணார் உடம்போடு உயிரை அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது. ஒரு பொழுது உண்ணார் உயிருடன் சிவனை அப்படின்ட்டு. ஒரு பொழுது உண்ணார் சந்திர பூவே அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம பெர்மனண்ட்டாக வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆண் சக்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் சக்தியோடு கொண்டு போய் சேர்க்கறது தான் இது. ஒரு உடம்பும் உயிரும் முழுமை அடைகிறது. இந்த உடம்பும் உயிரும் முழுமை அடைகிறதுக்கான பாடல்கள் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகக்கூடியது தான். ஒரு 5 நிமிஷம் இந்த பாடல்களை கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி சாதாரணமாக உட்காந்துருக்குறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, பாடல்கள் ஆடியோ வடிவில் இருக்குது. இதெல்லாம் இலவசம், ஆன்லைனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாடலை பார்ப்போம். நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர, நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர, நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட, நூறும் அறுபதும் மாறும் புகுவரே. சத்தியார் கோயிலிடம் பலம் சாதித்தான் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம். தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும், சத்தியம் சொன்னோம் சதானந்தியானையே. திரத்திரம் விந்து திகழும் பகாரம், புறப்பெறவே நினைந்து போதும் சகார. பறிப்பது மந்திர மன்னியநாதம், அறப்பெற யோகிக்கு அறநெறியாமே. உந்தி சுழியின் உடனேர் பிராணனை சிந்தித்தெழுப்பி, சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டின் நிறுத்தி அபாலனை சிந்தித்து எழுப்ப சிவ
இவனவனாமே. மாறாமலக்கூதம் தன்மேல் இருவிரல் கூறாலிங்கத்தின் கீழே கூறிக்கொண்மின் ஆரா உடம்பிடை அண்ணலும் மங்குளன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. வீர நீரனுடை நேரிழையாளோடும் சாலவும் புள்ளி சதமென்றிருப்பார்க்கு ஞானம் அறிய நரைதிரை மாறிடும் பாலனுமாவர் பரானந்தியானையே. அண்டஞ்சுருங்கில் அதற்கோரடிவில்லை பிண்டம் சுருங்கில் பிரானந்திலை பெரும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுள கண்டங்கருத்த கபாலியுமாமே. பிண்டத்துள் உற்று பிழக்கடை வாசலை அண்டத்துள் உற்று அடுத்தடுத்தேகிடில் வண்டி சிக்கு மலர்குழல் மாதரார் கண்டி சிக்கு நற்காயமுமாமே. சுழலும் பெருங்கூற்று தொல்லை முன் சீறி அழலும் இரத்தத்துள் அங்கியுள்ளீசன் கழல் கொள் திருவடி காண்குறிலாங்கே நிழலுளும் தெற்றுளும் நிற்றலுமாமே. நான் கண்டவன் நீயும் நாலு கலை ஏழும் தான் கண்ட வாயு சரீரம் முழுதொடும் ஊன் கொண்டு கொண்டுணர்வு மருந்தாக மான் கன்று நின்று வளர்கின்றவாறே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் 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 ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் ஆகுஞ்சன வேத சத்தியை அன்புற நீர்கோள நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் உள்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே மதிவட்டமாக வரை 5 நாடி இது விட்டு இங்கு ஈராறு அமர்ந்து அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே. புற்றறிவைந்தும் உணர்ந்தறிவார் ஏழும் கற்றறிவெட்டும் கலந்தறிவொன்பதும் பற்றிய 10ம் பலவகை நாடிகை பற்றதறியாது அழிகின்றவாறே. அழிகின்ற ஆண்டவை 5 மொழிகின்ற 33 என்பதாகும். கழிகின்ற கால் 62 என்பது எழுகின்ற 50 எண்ணற்றிருந்தே. திருந்து தினம் அத்தினத்தினோடு நின்று இருந்தறிநாள் 1 2 8 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்தோங்கி வருந்துதல் இன்றி மனை புகழாமே. மனை புகுவீரும் மகத்திடை நாடி எனவிரு 15ம் ஈராரதனால் தனையறிந்தேர் 8 தற்குறியாறு வினையறியாறு விளங்கிய நாளே. நாளும் கடந்தது நாள் வரும் நாள் 5
பாலம் கடந்தது 10-15 கோலம் கடந்த குணத்தாண்டு 2 ஆலம் கடந்ததொன்று ஆரறிவாரே 6-20க்கு 5-3க்கும் தேரும் 2ம் 20 கூறும் மதி ஒன்றினுக்கு 27 வேறு பதியங்கள் நாள் விதித்தானே விதித்த 28 3/2 தொகுத்தறி 33 தொகுமின் பதித்தறி 18 பாலாதிகள் நாள் உதித்தறி 3-2 ஒன்றின் முறையே முறையாய்ந்து முயன்றிலராகில் இறையாக்கும் இருக்க அரிது மறையது காரணம் மற்றொன்றுமில்லை பறையறையாது பணிந்து முடியே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆதலால் இறை யார்க்கும் இருத்தல் அரிது. ஏற்கனவே பார்த்துருந்தோம், பெண்ணாய் ஆணின் உருவாய் என்னை படைத்த பெருந்தகையே அப்படின்னு ராமலிங்க அடிகளார். இந்த பொய்யான மின் உடலை எப்படி இந்த பொய்யான உடலை தான் பொய்யான இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த பொய்யான உடல் இதை வச்சு தான் உண்மையான மெய் உடலை பார்க்க முடியும். அதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் வீடியோக்கள் எல்லாம். இந்த மாதிரி இருக்கும்போது ரிவர்ஸ் கேமராவை மாற்றணும். கண்ணுக்கு உள்ளே இருக்கிற லென்ஸ் இப்போ வெளியில் பார்க்குறோம். இது குவியாடியாக இருக்குது. இது வெளியில் பார்க்கக்கூடியது. லைட் ரேஸ் உள்ளே போகுது. உள்ளே போய் விழித்திரையில் விழுகுது. ஸோ இப்போ இதில் நம்ம நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மனசும் அதில் அந்த பச்சையாக இருக்குது மரங்கள். அந்த மனசும் அதுக்குள்ளே போனால் தான் அந்த பார்வையும் அதுக்கு ஒன்று சேர்ந்தா தான் அது பச்சை, இது மாமரம்னு தெரியும். இல்லை சாதாரணமாக இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா அது என்னமோ இருக்குது, அவ்வளோதான். பட் மனசு நீங்கள் வச்சிங்கன்னா தான் இது மாமரம் அப்படின்னு தெரியும். அது மாதிரி தான் உள்ளேயும் இது கண்ணை மூடிட்டு மனசும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுதான் ஒன்றா நயனம். இந்த 2 கண் இருக்குது, 2 கண்ணும் ஒட்டாது. அது உள்ளே கூடி ஒட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வெளியே ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வீடியோகளும் பார்த்துட்டோம், பாடல்களும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த 100ம் 60ம் 6ம் வளம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 60ம் 6ம் புகுவரே அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த 100ம் 60ம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வாயு. இதான் குண்டலினி வாயு அப்படின்ற மகாமாயை குண்டலினி. அந்த வாயு அபானன் பிராணன் இந்த நிறைய அந்த மெயினாக 10 வாயு. கூர்மன் வாயு மெயினாக இதில் கலக்கணும். கண்ணின் ஒளி கருவிலியில் கலக்கணும் கூர்மன் வாயு. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மூச்சை நல்லா இழுத்து விட்டு உள்ளே விட்டுட்டு ஓ அப்படி சொல்லும்போது இது உள்ளே நாடி 9 நாடி இருக்குது. அது ஒன்றா கூடுற இடம் 10வது நாடி. இந்த 9 நாடியும் ஒடுங்கும் இடம் 10வது நாடி. அது இது உள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் சாதாரணமாக கண்ணை மூடிட்டு இருக்கணும். நீங்கள் வேறு எந்த பக்கமும் கண்ணை மேலே சொருகிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது. நம்ம கண்ணை மூடிட்டு பார்வையும் மனசையும் உள்ளே வச்சோம்னா ஓம்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் அழுத்தும். சப்தம் தோன்றும் இடம், சப்தம் முடியும் இடம், மூக்கு தொண்டைக்குள்ளே கண்ணுக்குள்ளே எல்லாம் போயிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த 4 உணர்வுகளும் போய் இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் தான் மெயினாக நம்ம போய் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் ஆகிற இடம். இதெல்லாம் நடந்தால் என்ன, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது என்ன பயன் அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஒளி தேகத்தை பார்த்து கொள்ளலாம். பார்த்துக்கிறதுக்கு அதான் ஒரு கோடியில் ஒரு 1-2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய பயிற்சி முறையினால் இருக்குது. இதுக்கு யாரும் பயிற்சி வெளியில் இருந்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது.
அவங்களுக்காக வந்து உணரணும். இது படைக்கும்போதே அதான் வந்து ஆண், பெண், அலி அப்படின்னு ஒரு குரூப்பை படைச்சிட்டு, அப்புறம் யோகி அப்படின்னு தன்னையே ஒரு படைப்பாக படைச்சி, அதில் வர்ற யோகி தான் வந்து இப்போ 4 வயசில் வந்து அவர் வந்து ஞானமடைஞ்ச திருஞான சம்பந்தர் அப்படின்றாங்கல்ல, சம்பந்தர். அப்புறம் வந்து அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர், இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பிறவிலேயும் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க ஏஜுக்கு தகுந்தாப்புல அது நினைவு வர வர அவங்க வந்து யோகிகளாக மாறி அது வந்து இது பண்ணாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கடைசி சமீபத்தில் இருக்கக்கூடியது ராமலிங்க அடிகளார். இப்போ வந்து அருணகிரிநாதர், இதெல்லாம் பழைய இது. இப்போ வந்து அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம்ல, ரமண மகரிஷி, அவர் போய் இருக்கிறாரு. பட்டு அதனோட முடிவு எல்லாம் எது என்னன்னு தெரியல கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது 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 எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம காலச்சக்கரத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாடல் நம்ம கேட்டோம். இந்த பாடல் எல்லாமே காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறது. ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு செகண்டும் இது எப்படி வந்து இதுதான் கணக்கு. இது எண்மர் அப்படிம்பாங்க. இந்த கணக்கறிந்தவர்கள் இந்த 4 பேர், நந்தி, பதஞ்சலி, சிவயோக மாமுனி, திருமூலர், இன்னொருத்தர், இந்த 4 பேர் நந்தி, இவரோடு எண்மர் அப்படின்னு முடியும். எண்மர் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கணக்கு தெரிஞ்சவங்க. இந்த கணக்கு தெரிகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வந்து வேண்டி இது வேறு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரைட் அப்படின்ட்டு, இந்த அறிவு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி சாகிறதுக்குள்ளே இந்த கோமாலப்படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த கணக்கு வந்து நம்மளுக்கு தன்னால் புரிய வச்சு முக்தி அடைய வைப்பான். அதுதான் ஆக்சுவலாக வந்து எம்பெருமானுடைய வேலை. நான் ராமநவமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது பேப்பரில் பார்த்துருந்தோம். இந்த ராமநவமி, இந்த ராமநவமியில் வந்து அன்னைக்கு வந்து இந்த ஒளி கதிர் வந்து ஒரு நெத்தியில் படுற மாதிரி இருக்குது. அந்த நியூஸில் அந்த இதில் வீடியோலலாம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து அந்த மாதிரி அமைப்பு, கட்டட அமைப்பு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கட்டட அமைப்போட இல்லை எல்லா சிவன் கோயில்லையும் இது வந்து நடக்கும். அதுதான் ஆக்சுவலாக வந்து ஆகம விதிகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆகமம், அந்த விதிகள் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, இது வந்து காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரம் வந்து 360 நாள். 1268வது பாடலில் அவர் பாருங்க, வந்திடும் ஆகாசம் ஆறது நாளிகை. இது எல்லாமே வந்து இந்த பாடல்கள் எல்லாமே வந்து இருக்குது புஸ்தகத்தில் பாருங்க. வந்திடும் அக்கரம் 30 ராசியும். ஆகாசம் 6 நாளிகை வருது, 30 ராசியாக இருக்குது, 30 நாள். வந்திடு நாளது 360, 360 நாள், அது வருஷம். வந்திடும் ஆண்டு வகுத்துறை வவ்வியே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காலச்சக்கரத்துக்கு இது ஒரு சிறிய பாட்டு தான் இது, இந்த பாடல். அதுக்கு முன்னாடி உள்ளது பாட்டு தான் நம்ம இந்த பார்த்தோம், 100ம் 60ம் அந்த இது வந்து 3ஆம் தந்திரத்தில் வரக்கூடிய பாடல்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது இந்த பாடல். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே இது வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு குளிச்சுட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உணர்வுகளை கொண்டு வர்றது தான் ஆக்சுவலாக. இங்கே உணர்வுகளை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாயு வலது பக்கம் போகும் 160 தடவை, இது வந்து இடது பக்கம் போகும் 160 தடவை, அப்புறம் மேலே வந்து 2 வந்து எதிரி வரும். இது வந்து ஒரு சுழல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதான் வந்து சுழல், இந்த சுழற்சி நடக்கிற இடம் இது நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணலாம். நாளாக ஆக தான் இது வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதை தான் வந்து சுவாசத்தை கவனி அப்படிம்பாங்க. ஸோ சுவாசம் அப்படின்னா சுவாசத்தை கவனிக்கிறது அப்படின்னா இதுதான் 160 160 160 160 இந்த மாதிரி வந்து இருக்கிறது. பட் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது உள்ள இங்கே, இதுதான் இதய கமலம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது ஹார்ட்டு, இது பொய்யான உடம்புக்கு. பட் மெய்யான உடம்புக்கு மின்னிலைய பொய் அந்த உடல் இல்லாமல் மின் உடல், அது வந்து இதயம் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஃபார்ம் ஆகிறது தான் இதய கமலம். இங்கே ஃபார்ம் ஆகிறது தான். இங்கே தான் வந்து அங்கே தான் வந்து இயற்கையாக வந்து அமுதம் கடையிற, பார்க்கடல் கடையிற அந்த சம்பவம் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமுதம் கடையிறதுல வந்து ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. மெயினாக அதுதான் வந்து ராகு கேது வந்து தான் அந்த கிரகம். 7 கிரகங்கள் இருக்குது. அதில் வந்து சந்திரன்,
இந்த வாரத்தில் இருக்கிற 7 நாளும் 7 கிரகங்கள். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இது 7ம் 7 கிரகங்கள். இப்போ 8வது 9வது கிரகம் தான் வந்து ராகுவும் கேதுவும். ராகுக்கு வந்து பாம்பினுடைய உடல், மனிதனுடைய தலை. கேதுவுக்கு வந்து பாம்பினுடைய தலை, மனிதனுடைய உடல் அப்படின்னு இருக்கும். இந்த ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த சூரியனை வலது பக்கமாக சுற்றி கொண்டிருக்கும். ராகு கேது நிழல் கிரகம். அது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இப்படி சுற்றுற மாதிரி தான் எனக்கு என்னமோ வந்து சூரியன் என்ன இங்கேருந்து இப்படி வருது, இப்படி தான் போகுது, இப்படி தான் மறையுது. இதுதான் வந்து 360 நாள். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நாள் அந்த ஒரு இது அந்த ஒரே ஒரு நேரத்தில் வந்து அந்த சன்லைட் வந்து உள்ள நெத்தியில் படுற மாதிரி வந்து அந்த கோயில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த இது மாதிரி நமக்கும் வரும். நம்மளுடைய ஒளி தேகம் அது நமக்கா உண்டாய நாம் அந்த ஒளி, அந்த ஒற்றை கதிர் தான் நமக்கு வந்து, அந்த ஒற்றை கதிர் தான் நம்மளோட வந்து தாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே. அந்த ஒற்றை கதிர் வந்து வருஷத்தில் அந்த ஒரு சில நொடிகள் தான் வருது. அதை நம்ம வந்து பிடிக்கணும். அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இரவும் பகலும் இல்லை, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். அதான் வந்து அபிராமி பட்டர் அமாவாசை அன்னைக்கு கூட அவர் நிலவை காமிச்சு அப்படிம்பார்ல, அது ஆக்சுவலாக ஒரு கதை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது ஆக்சுவலாக அவருக்கு வந்து நிலவே வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். முற்பதினைந்தில் முளைத்து பெருத்திடும், பிற்பதினைந்தில் பெருத்து சிரித்திடும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. இது வந்து ராகு கேதுக்குரியது. பிறை, இளம் பிறை வந்து பார்த்தோடனே மாதத்தில் கணக்கு பண்ணுவாங்க. இதுதான் எல்லா சமயங்கள்லையும் இருக்கக்கூடியது. இந்த பிறை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காரணம் அப்படின்னா இந்த நாள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. பஞ்சாங்கம் நம்ம இந்திய முறையில் பார்க்கணும் அப்படின்னா பஞ்சாங்கம், வேறு இதில் இந்த கேலண்டர்ஸ் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே வந்து இந்த பிறை இந்த பிறை அமாவாசை, ஃபுல் மூன், டார்க் மூன் இது. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வருது. வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாகம் வந்து லைட்டாக அந்த இது வெளிச்சம் இருக்கும் அந்த பிறையில். மற்றது வந்து ஒரு 95% வந்து இருளாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா அந்த இருள் வந்து சுருங்கிடும், வெளிச்சம் ஜாஸ்தியாகும். அதான் வந்து முற்பதினைஞ்சில் முளைத்து சிரித்திடும் எது இருள். பிற்பதினைஞ்சில் பௌர்ணமிக்கு அப்புறம் பிற்பதினைஞ்சில் பெருத்து சிரித்திடும் எது இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் ஃபுல்லாக இருக்கிறது அப்படியே சிரிக்கி இந்த மாதிரி பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து 30 நாள் நடக்கக்கூடியது தான் இந்த ராசி. வந்து 27 ராசிகள் அப்படின்னா இந்த 30 ராசிகள் ஆக்சுவலாக இதுதான் 30 ராசி அப்படின்ட்டு அந்த இது சொல்கிறாரு ஒவ்வொரு. ஸோ இது 30 நாள் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதில் வந்து வருஷத்தில் 365 நாள் அப்படின்ற கணக்கில் இந்த மாதிரி ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து உள்ள கருவறைக்கு உள்ளே போகிறக்கூடிய ஒளிக்கற்றை நம்மளுடைய ஒளி. அது ஆக்சுவலாக நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஒளி, அந்த ஒளிக்கற்றை ஒரு டயத்தில் வந்து உள்ளே போகும். அது நம்ம வந்து தியானம் பண்ணி அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க அந்த வாசல் வந்து அதான் பிளக்கடை வாசல். இந்த பாட வருதுல்ல, பிண்டத்தில் உற்ற பிளக்கடை வாசல். பிளக்கடை வாசல்னால் புறத்தில் இருக்கிற வாசல். இந்த பீனியல் கிளாண்டு, இந்த ஆச்சாரியன் வைத்த ஆசாரியன், அந்த ஒரு காட் பார்ட்டிக்கிள், அது வந்து பிளக்கடை வாசல் இருக்குது. அந்த பிண்டத்தில் உற்ற பிளக்கடை வாசலை அண்டத்தில் உற்று அடுத்தடுத்து ஏகிடில் அப்படின்ற. அண்டம் அப்படின்னா இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து முட்டை. அண்டம் அப்படின்னா முட்டையினுடைய ஒரு பகுதி அப்படின்னு கூட வந்து இதெல்லாம். அண்டம் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் 7 அண்டம் தான் இருக்குது. 7 தான் வந்து அண்டம் 7 கோடி, பிண்டம் 7 கோடி அப்படின்னா அதெல்லாம் முட்டையை குறிக்கிறது. ஸோ அதனால் தவறான கோடிக்கணக்காக இருக்குது அண்டங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து அண்டம் அப்படின்னா இங்கே உள்ள நரம்பு மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய முட்டை. இங்கே ஒன்று தனியாக இருக்குது பெரிய அந்த இதுதான் ஓப்பனிங் பாயிண்ட்டு. அதான் அந்த இதில் வந்து அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த அபானன், பிராணன், கூர்மன், இந்த மாதிரி வாயுக்கள் வந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து சடசடையாக இந்த போகக்கூடிய நரம்பு மண்டலத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே சாத்தியம். ஸோ அதுக்கு வந்து இந்த பிளக்கடை வாசல் வந்து ஓப்பன் ஆகணும். அதான் வாய் திறவாவிடில் கோலை மாமே அப்படின்ட்டு.
ஸோ இந்த மாதிரி ஆச்சு, நம்மளுடைய ஒளியை பிடிச்சாச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 365 நாளும் இரவும் பகலும் இல்லை, எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் அது வந்து காலத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வயசு வந்து இது உடம்பு அப்படியே இருக்கும். பட் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது, இந்த உடம்புக்கு 80 100 ஆயுசு. இது அழிஞ்சாலும் நம்மளுடைய ஆன்மா வந்து அழியாது, ஆன்மா வந்து இறைவனோட போய் சேரும். அது ஒரு லைட் வேவ்ஸ் தான், அதான் வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள் ஆஸ்ட்ரல் லைட். அது வந்து போய் அருட்பெருஞ்சோதி பெரிய ஜோதியோட சேரத்துக்கு, அதான் வந்து அந்த தத்துவம் தான் இந்த ராமநவமியில் வர்ற அந்த ஒலிக்கற்றை. இது நிறையா கோயில்களில் இது நடக்கக்கூடிய சம்பவம் இது. ஸோ இன்றைக்கி ஓரளவு வந்து காலம், இந்த காலத்துக்குள்ளே அதான் போயிட்டு இந்த உடம்பு எப்போ வந்தது அப்படின்ட்டு இது எல்லாமே பாடல்கள். நான் ஏற்கனவே வீடியோகள் போட்டேன். இந்த உடம்பு என்னைக்கு வந்ததுன்னு பார்த்துட்டு அந்த காலத்தை உண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம நார்மலாக சாதாரணமாக வாழ்ந்துட்டு, முடிஞ்சால் சில பேருக்கு சொல்லுங்க, இல்லை பறை அறியாத அப்படின்னு பறையறியாது பணிந்து செய்ய அப்படின்ட்டு, அந்தளவுக்கு வந்து உனக்கு வந்துட்டு வந்துச்சுன்னா வெளியில் நிறைய பேர்கிட்ட சொல்லாத அப்படின்றாரு. வெளியில் நிறைய பேர்கிட்ட சொல்கிறப்ப ஆனால் உன்னை தேடி வர்றவங்களுக்கு சொல்லு அப்படின்றாரு. இந்த மாதிரி பாடல்களில் விளக்கங்கள் இருக்குது, இதை நான் வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் வந்து சக்கரம், காலச்சக்கரம். 365 சக்கரம் இருக்குதுங்க, 360 சக்கரம் இருக்குது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வடக்கு தெற்கு. இது இந்த பாடல் 327ன்னு சொல்லி போட்டிருப்பேன். வாமத்தோர், காமத்தோர், ஓமத்தோர், நாமத்தோர், இதுக்கெல்லாம் வந்து பாடல்களுக்கு விளக்கம் போட்டிருக்கிறேன். இதெல்லாமே வந்து காலச்சக்கரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காஸ்மிக் எனர்ஜியோட, பெரிய எனர்ஜியோட நம்மளுக்கு வந்து டைரெக்டாக தொடர்பு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சித்திகள் வேண்டுமா, சித்திகள் பெறலாம். அது ஆக்சுவலாக வந்து வேண்டாம் அப்படின்றாங்க எல்லாரும். இவருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சித்தியெல்லாம் தேவையில்லை, உனக்கு நீ உன்னுடைய வேலை வந்தது இறைவனோட போய் சேரணும். இங்கே வந்து அமைதியாக இருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஓரளவு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு போனோம் அப்படின்னா செழிப்பாக இருக்கும். பட் இங்கே இருக்கிற பார்க்கக்கூடிய உறவு முறைகள் எல்லாமே பொய்யான உறவு முறை. நமக்கு ஏன்னா கதிர் வடிவாம் இறைவன், அதுதான் கதிரவன். அந்த கதிர் வடிவு தான் இருக்கிறதே, இறைவன் இருக்கிறதே கதிர் வடிவத்தில் தான் இருக்கிறது. ஸோ அதற்குள்ள பாடல்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ பேருக்கு வந்து பண்ண முடியும். முயற்சி பண்ணுவோம், முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி தான் எப்பொருள் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ எல்லோரும் அருளும் பெற்று இறைவனடி சேர்வோம். இது ஏதாவது புரியல அப்படின்னா என்னுடைய இது வாட்ஸ்அப்பில் போடுங்க. திருமந்திரத்து பாடல்களுக்கு மட்டும்தான் நான் விளக்கம் வந்து என்னால் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து, இது ஆல்ரெடி உரையாக தான் இருக்குது, நீங்கள் படிக்கத்தான் புரியும். ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் தான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. சும்மா வெட்டியாக கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டு என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க நேரம் 9360225401. திருமந்திரத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு சிறிய புரிதல் இருக்குது. சிறிய புரிதல், ஏன்னா ஒரு 10-20% கூட வச்சுக்கலாம். இன்னும் 80% இருக்குது. 80 பாட்டு கிடக்கணும் திருமந்திரத்தில். நான் ஒரு 6-7 வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. டெய்லி ஒரு 100 பாட்டு 200 பாட்டு. இந்த பாட்டுங்களில் இந்த மாதிரி பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய இதுதான் நான் வந்து பண்ணுற தியானம். அதுதான் வந்து எல்லோரும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உடம்பு நம்ம வந்து வெளியில் போயிட்டு எக்ஸசைஸ் நடக்கணும், செய்யணும், ஓடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 60 வயசாக போகுது. அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. என்ன ஆண்டவன் புண்ணியத்தில் இது வரைக்கும் நான் வந்து பெரிய மேஜராக எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது வரைக்கும் ஒரு மாத்திரைக்கு என் வாழ்க்கையிலேயும் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டது கிடையாது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் அவன் செயல். அதே மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து சிந்தனை பண்ண நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறது அமைதியாகிடுங்க. எல்லாம் அமைதியாகி எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதா என்ன, அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி எல்லாமே நார்மல் ஆகிடும். ஆக்சுவலாக இதுதான் வந்து மருந்து, பெரிய மருந்து. இதுதான் மருந்து, நல்ல மருந்து அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது இந்த பாடல்களை தான் போட்டிருக்கிறேன், பாருங்கள். என்னுடைய புரிதலில் போட்டிருக்கிறேன். ஸோ யாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ ஹவு டு கனெக்ட் வித் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னா இதுதான் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். நிறைய பாடல்கள் இருக்குது, பார்ப்போம். எல்லோரும் அருளும் ஆசியும் பெற்று நல்லபடியாக வாழ்வோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.